வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் கேரட் சட்னி பண்ண போகிறேங்க. கேரட் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா கேரட் 2 கேரட் எடுத்திருக்கேன். முதல்ல வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, தேங்காய், 2 கேரட் வந்து நறுக்குனது போட்டு சிம்மில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு இதை நல்லா வந்து பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறேங்க. அப்போ தான் கேரட்டும் நல்லா பாதி பதம் வெந்துடும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இதை தாளிச்சிக்கலாங்க. இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துவரம்பருப்பு, தக்காளி, நெய் போட்டு கடைய போகிறோங்க. துவரம்பருப்பு கூட நல்லா ஒரு 3 தக்காளி பழம், பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா 2 விசில் விட்டதுக்கப்புறமா இதை கடைஞ்சி நெய் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அதை மூடி போட்டு வேக விட போகிறேங்க. டிஃபன் சர்வ் பண்ணிக்கலாங்க. மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் கேரட் சட்னி தாளிச்சாச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பாருங்கள், நல்லா வந்து சிம்மில் விட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆயாச்சுங்க. இது வந்து நம்ம செய்ய போகிற டிஷ்க்கு எல்லாம் சைட் டிஷ் நல்லாயிருக்குங்க. இது பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. 2 விசில் விட்டதுக்கப்புறமா இதை நல்லா நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம். இது கரண்டியில் கடைஞ்சாலே நல்லா மசிஞ்சிருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம நெய்யில் வந்து காஞ்ச மிளகாய், கடுகு, உளுந்து, சீரகம் வந்து போட்டு தாளித்து கொட்டி இதை ஒரு கொதி விட்டு இறக்குனாக்கா நம்மளோட துவரம்பருப்பு, தக்காளி, நெய் போட்டு கடைஞ்சது ரெடி ஆகிடுங்க. அப்புறமா கொஞ்சம் தேங்காய் சாதம் பண்ண போகிறேங்க. பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் தேங்காய் 2 பத்தை வந்து நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் துருகலாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து, கடலப்பருப்பு, கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேங்க. இது கூடவே நான் அந்த மிக்சியில் போட்டு பொடி பண்ண அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம சாதமும் தேவையான அளவு உப்பும் போட்டு கலர்னா நம்மளோட சிம்பிளான கோகோனட் ரைஸ் தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுங்க. அந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் இந்த தேங்காய் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக நல்லாயிருக்குங்க. பாருங்கள், நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயாச்சு. தேங்காய் எண்ணெயிலே பண்ணது. அடுத்து கொஞ்சம் லெமன் சாதம் பண்ணிக்கலாங்க. சாதத்தில் வந்து மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து அதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகா, பெருங்காயம் சேர்த்து இது கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம அந்த சாதத்து கூட சேர்த்துடலாங்க. அதுக்கப்புறமா தாங்க நான் லெமன் பிழிவேன். ஏன்னா சாதம் சூடாக இருக்கும்போது இந்த சூட்டோட லெமன் பிழியும் போது கசப்பு வந்துடும். அதனால் இப்போ இந்த மஞ்சத்தூள், உப்பு சேர்த்தாச்சு. நம்ம தாளித்ததும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போது இதை ஒரு கலரி விட்டுட்டு நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டா நம்மளோட சிம்பிளான ஈஸியான லெமன் சாதம் ரெடி ஆகிடுங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இனிமேட்லேருந்து தயிர், லெமன் இதை மாதிரி எடுத்துக்கணுங்க. அதனாலேயே நான் ரசம் ரொம்ப வைக்கலை. லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட வடித்த சாதம், துவரம்பருப்பு நெய் போட்டு கடைஞ்சது, அப்புறம் நம்மளோட டிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி உருளைக்கிழங்கு பொடி மாசுங்க, அப்புறம் வீட்லேயே ஊற்றின தயிருங்க. ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மஸ்கு மெலானுங்க கட் பண்ணி அது சக்கரை போட்டு வச்சுருக்கேங்க கொஞ்சமாக. அப்புறம் தேங்காய் சாதம், கொஞ்சம் லெமன் சாதங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் இது தாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல்ட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.